ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்க்டாப்போட வால்பேப்பர் எப்படி மாற்றுறதுன்னு. செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு போங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பர்சனலைசேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பர்சனலைசேஷன் யுவர் பேக்ரவுண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கிற வால்பேப்பர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ நான் மாறும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அது கீழே தெரியும். ஸோ அதுக்கோரு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதில் கான்ட்ராஸ்ட் தீம்னு இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப பிரைட்னஸ் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்வா டெக்னு இருக்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரே இல்லை, பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சில பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இது நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இதுலேயே வந்து தீமை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டார்க்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ப்ரௌஸ் தீம்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போனோன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌஸ் மீன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோஸ்லேயே வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பண்ணலாம், இல்லை பிங்கில் பண்ணலாம். ஸோ நம்ம சிஸ்டம்லேயே இருக்கிறத எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்னு இருக்கும். அதில் சாலிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஃபால்ட்டாக இருக்கிறதுலே இந்த கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் பிளாக் கலர், இந்த பிங்க் கலர், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லைனா ஸ்லைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி அது உள்ளே இருக்கிற இமேஜஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இமேஜும் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன், டிரைவில் நான் வச்சுருக்கேன். அதில் பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள சிஸ்டம் வால்பேப்பர்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதுனால இதில் இருக்குது. நீங்கள் ப்ரௌஸில் போனீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி தான் காட்டும். பட் ஆனால் சூஸ் திஸ் ஃபோல்டர்னு இருக்கிறதுனால ஃபோல்டரை மட்டும்தான் அது வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வால்பேப்பர் காட்டாது. ஸோ சூஸ் திஸ் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ இமேஜஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூவில் அந்த பேக்ரவுண்ட்லேயே காட்டும். ஸோ மேலே டாப்பில் நீங்கள் அதே மாதிரி டைமும் செட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம்னா 1 நிமிஷம், இல்லை 10 மினிட்ஸ், 1 டே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் இமேஜ் வந்து மாறிடுச்சு. இதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாறும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டா, ஓகே, அது கொடுத்தோன்னே மாறும். ஸோ இப்படி மாறும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பார்த்துட்டோம். ஸோ இதிலே வந்து அந்த ஃபிட் பண்ணுற இந்த வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ரெட் கலரில் காமிக்குது. வால்பேப்பர் வந்து நம்ம வந்து ஃபிட்டில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய மானிட்டர் வந்து கொஞ்சம் சின்ன மானிட்டர்ன்றதுனால எனக்கு ஃபில் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில்னு இருக்குது பார்த்தீங்களா, டைட்டிலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் வரும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஒவ்வொன்றும் மாற்றலாம். ஃபில்லுன்னு கொடுத்திங்கன்னா அந்த பிக்சல் உடையும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. இந்த சின்ன மானிட்டர்ன்றதுனால எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு பெரிய மானிட்டர்னால் அது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இதிலே வந்து விண்டோஸோடது இருக்குது. அப்புறம் நம்ம இந்த ஸ்லைட் ஷோ, அதே மாதிரி வால்பேப்பர் மட்டும் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்திங்கன்னா அதுக்கு மட்டும் இமேஜ் வைக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை டார்க் மோடு வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம மொபைலில் இருக்கு இல்லையா டார்க் மோடு மாதிரி, அந்த மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் மோடுன்னு இருக்கும். அதில் நான் டார்க்குன்னு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. லைட்டுக்கு நம்ம மாற்றலாம். லைட்டுக்கு மாற்றினீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப கண்ணுக்கு கொஞ்சம் கூசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் டார்க்லேயே நான் வச்சுடுவேன் நான். ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதிலே நான் மாற்றிட்டேன். இதிலே ட்ரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அது வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் மாற்றி காட்டுறேன். வேறு வால்பேப்பர் கொஞ்சம் எல்லாமே டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே டார்க்கில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பிங்க் பேக்ரவுண்ட் வரும்போது இதில் கீழே வந்து ட்ரான்ஸ்பரன்சி வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். ஸோ இது வேணான்னா அதிலே ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும்.
ஸோ இப்போ பிளாக் ஆகிடுச்சு. வேறு இமேஜ் வேணால் நம்ம மாற்றி பார்க்கலாம் இருங்க. ஸோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து மாறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.